ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளே ஸ்டோரில் பிக்குன்ற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். PICKU பிக்கு அந்த ஆப்பை பற்றி தான் பார்க்குறோம். இந்த ஆப்போட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக பேக்ரவுண்ட் கட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்காக இருக்கிற ட்ரிஃப்ட் ஃபோட்டோ எடிட்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதில் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரிஃப்ட் ஃபோட்டோ எஃபெக்ட்டு, ப்ளே வித் எமோஜி, 7 ஒண்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போது ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட்டை நான் கிளிக் பண்ணி எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுலேயே நிறைய இருக்குது. இப்போ நான் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போது ரீப்ளேஸ் வித் மை போர்ட்ரேட்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுன்னா அந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது உங்கள் ஃபோட்டோவை எங்கே இருக்கோ அங்கே அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. நான் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் எடிட் பண்ணுறதுக்காக. அந்த ஃபோட்டோ இது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் அதே கட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. எஃபெக்ட் ஃபுல்லாக கட் ஆகிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ஏதாச்சும் உங்களுக்கு கேப் இருந்துச்சுன்னா கூட கீழே ப்ரஷ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ப்ளஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் ஆட் ஆகிருக்கும். இல்லை தேவையில்லைனாலும் இரேசர் இருக்குது, அதை வச்சு அழிச்சிடுங்க. இப்போது நான் டிக் மார்க் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணதோடனே இப்போது அந்த எஃபெக்ட்டுக்குள்ளே இந்த ஃபோட்டோ போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிச்சு ட்ரிஃப்ட் ஃபோட்டோ எடிட்டு. பிக்சார்ட்டில் உட்காந்து இரேஸ் பண்ணிவிட்டு PNG மேலே போட்டு அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. இருக்கிற எஃபெக்ட் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்பு தெரிஞ்சிச்சுன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது ஆப்போட ரிவ்யூ பண்ணுறேன். பாருங்கள், எல்லாரோட டெம்ப்ளேட்டும் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் முடியாது. ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நல்லா இருக்கிறது அந்த மாதிரி ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இதில் எது நல்லா இருக்குன்னா இன்ஸ்பிரேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டெம்ப்ளேட்டு. இன்ஸ்பிரேஷன் இதில் இருக்குது. இதில் பாருங்கள், இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் ஃபில்டர் ஃபோட்டோ எஃபெக்ட் நல்லா இருக்கும். அது ரெட் கலரில் ஃபேஸ் ரெட் கலரில் போட்டு அதெல்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை கூட வச்சு காமிக்கிறேன். டூ ஃபிங்கர்ஸ் வச்சு கூட ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த இது நல்லாயிருக்கும், எனர்ஜி நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே ப்ரீமியம்னு இருக்குது பாருங்கள், ப்ரீமியம் சிம்பிள் இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அதை ஈஸியாகவும் எடுத்துக்கலாம். நிறைய டெம்ப்ளேட் இருக்குது பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. ஏகப்பட்ட டெம்ப்ளேட் இருக்குது இதில். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். மேலே அந்த டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ சேவ்னு இருக்குல்ல, மேலே பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகும். இப்போது சேவ் HD நோ வாட்டர் மார்க் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ப்ளே ஆகும். முன்ன சேவ் பண்ணும்போது ஆட் ப்ளே ஆகும், இப்போ ஆட் ப்ளே ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.